இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் கட்சிகள் திமுக, அதிமுக, நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம், இந்த கட்சிகள் ஒவ்வொரு வாரமும் மக்கள் மனநிலை 2026ஆம் ஆண்டு தேர்தலில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்பதை பற்றி ஒரு கருத்து கணிப்பு, ஒரு சர்வேவை நடத்துவதாகவும், அந்த சர்வேக்களில் தொடர்ந்து நடிகர் விஜய் கட்சி முன்னிலையில் இருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி பல அரசியல் விமர்சகர்கள் அவர்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து ஊடகங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு சர்வேவும் சொல்வது என்னவென்று பார்த்தால், தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து ஒரு ஆண்டு நிறைவு பெற்று 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்தாலும் கூட அந்த கட்சி இளைஞர்கள் மத்தியில், குறிப்பாக கிராமத்து இளைஞர்கள் மத்தியில் ஜாதி வேறுபாடு இல்லாமல் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அந்த கட்சியிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. நடிகர் விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு இளைஞர்களும், ஏன் பெண்கள் கூட தயாராக இருக்கிறார்கள். எம்ஜிஆருக்கு அடுத்து பெண்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக நடிகர் விஜய் வளர்ந்திருக்கிறார் என்று அந்த கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. நடிகர் விஜய் ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகள் எப்படி இருக்கும் என்ற கருத்து கணிப்புக்கு நடிகர் விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்ற இந்த மக்கள், நடிகர் விஜயுடைய கட்சி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 110லிருந்து 115 தொகுதிகள் வரை தனித்து போட்டியிட்டால் கூட வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்கிறது என்றும், நடிகர் விஜய் கட்சிக்கு 35% வாக்குகள் கிடைக்கும் என்றும் பல்வேறு சர்வேக்கள் கூறுவதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இது ஆளுகின்ற கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் மிகப்பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சர்வேக்கள் கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகும் நடத்தப்பட்ட சர்வேக்கள் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், அந்த சர்வேக்களும் இதே கருத்துக்களை பிரதிபலிப்பதாக சொல்லப்படுகிறது. நடிகர் விஜய் கட்சி எடுத்த சர்வே மட்டுமல்ல, திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எடுத்த சர்வேவிலும் இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை என்று பல அரசியல் விமர்சகர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கரூரில் 41 பேர் உயிரிழந்ததற்கு பிறகும் நடிகர் விஜயுடைய செல்வாக்கு குறையவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. 41 பேர் உயிரிழந்ததற்கு பிறகு நடிகர் விஜய்க்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது. திமுகவும் திமுக ஆதரவு கட்சிகளும் நடிகர் விஜய்க்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வைத்தாலும் கூட அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள். நடிகர் விஜய்க்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் இருப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது அவர்கள் நடத்திய சர்வே தான். அந்த சர்வேவின் அடிப்படையில் நடிகர் விஜய் கட்சியுடன் கூட்டணி வைத்தால் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு அவர்கள் காரணமாக சொல்கின்ற பழைய வரலாறு என்னவென்று பார்த்தால், 1967ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக திமுக ஏற்படுத்தியதை போன்ற ஒரு அதிர்வை இன்றைக்கு நடிகர் விஜய் கட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே போல 1977ஆம் ஆண்டு திமுக காங்கிரசிற்கு மாற்றாக அதிமுக எம்ஜிஆர் தலைமையில் உருவான கட்சி ஏற்படுத்திய அந்த மாற்றத்தை போல நடிகர் விஜயிடமிருந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒரு சக்தியை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சர்வேவை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது திமுக அதிமுகவிற்கு மாற்று நான் தான் என்று சொல்லிக்கொண்ட சீமானுடைய கட்சி வாக்கு வங்கியில் பெரும் அளவு இழப்பை சந்திக்கிறது. அவருடைய வாக்கு சதவீதம் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரும் இழப்பை சந்திக்கும் என்று அந்த சர்வே கூறுகிறது. அதே நேரத்தில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நடிகர் விஜய் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற பொழுது, நடிகர் விஜய் மிகப்பெரிய வாக்கு வங்கியை உருவாக்குகின்ற பொழுது தமிழகத்திலே தொடர்ந்து இருக்கின்ற 2-3 அரசியல் கட்சிகள் காணாமல் போகக்கூடிய அபாயம் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவேதான் நடிகர் விஜய் கட்சியை உள்ளே இழுத்து ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியும்
பாரதிய ஜனதா கட்சியும் திட்டமிட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நடிகர் விஜய் கரூரில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கும் அவருடைய வங்கி கணக்கில் 20 லட்சம் ரூபாயை செலுத்தி இருக்கிறார். அதோடு இன்னும் சில நாட்களில் அல்லது சில வாரங்களில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் குடும்பங்களுக்கு சென்று நேரடியாக அவர் ஆறுதல் கூற இருப்பதாகவும், அதற்கு பிறகு நடிகர் விஜயுடைய செல்வாக்கு மேலும் பல மடங்கு உயரும் என்றும் சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. அதிமுகவோடு அன்புமணி அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி அமைக்கின்ற பொழுது நடிகர் விஜய்க்கு 28 சீட்டுகளும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணி தரப்புக்கு 25 சீட்டுகளும், பாரதிய ஜனதா கட்சிக்கு 23 சீட்டுகளும், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு 20 சீட்டுகளும் கொடுக்கப்படும். மொத்தத்தில் அதிமுக 150 தொகுதிகளில் தான் போட்டியிடும். அப்படிப்பட்ட ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குகின்ற திட்டத்தை நோக்கி பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது திமுகவிற்கு மிகப்பெரிய மாற்றாக அமையும் என்ற செய்தியும் கூறப்படுகிறது. இதில் எது உண்மை எது பொய் என்பது இனி வரும் காலங்களில் தெரிய வரும். அதே நேரத்தில் திமுக வேறொரு வியூகத்தை வகுத்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது இந்த தேர்தலிலும் வெற்றி பெற்றாக வேண்டும். நடிகர் விஜயுடைய கட்சியை தேர்தல் வருவதற்குள் முனைமழுங்கி கூர்மழுங்கி போக செய்ய வேண்டும் என்பதிலே திமுக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக விஜய்க்கு இனி வரும் காலங்களில் மிகவும் நெருக்கடி கொடுக்க திமுக தீர்மானித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சர்வேக்கள் சொல்ல வருகின்ற செய்தி என்ன என்று பார்த்தால், ஒவ்வொரு சர்வேக்களும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த காலங்களிலும் சரி இன்றும் சரி நடிகர்களை உயர்த்தி பிடிக்கின்ற சர்வேக்களாகவே தந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பித்த எத்தனையோ நடிகர்கள் காணாமல் போய்விட்டார்கள். எம்ஜிஆர் ஒருவர் தான் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அதை வெற்றியை நோக்கி வளர்த்து சென்றார் என்பதுதான் கடந்த கால உண்மை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்து காணாமல் போய்விட்டார். அவருக்கு பிறகு டி ராஜேந்தர், பாக்யராஜ், இப்படி எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தார்கள். நடிகர் கார்த்திக் ஒரு கட்சி ஆரம்பித்தார், அவர்களும் காணாமல் போய்விட்டார்கள். விஜயகாந்த் மட்டும் ஒரு கட்சி ஆரம்பித்து ஓரளவிற்கு வளர்த்திருந்தாலும் கூட கடைசியில் அவரும் அரசியலில் காணாமல் போய்விட்டார். விஜயகாந்த் கட்சி இன்றைக்கு மிகவும் மோசமான நிலைமையில்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நடிகர் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார், அவருடைய கட்சியும் என்ன ஆனது என்று தெரியாமல் கடைசியில் அவர் திமுகவோடு கூட்டணி வைத்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு இருந்தால் போதும் என்று அவருடைய கட்சியை அதோடு நிறுத்தி கொண்டார். நடிகர் விஜய் ஆரம்பித்த கட்சிதான் 41 உயிர்களை கரூரில் பலி வாங்கி இருக்கிறது. 41 உயிர்களை இழந்ததற்கு பிறகும் நடிகர் விஜய்க்கு 110 115 தொகுதிகள் வரை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சர்வேக்கள் சொல்வதாக, என்று கருத்து கணிப்புகள் சொல்வதாக கூறுவது கருத்து கணிப்பா அல்லது கருத்து திணிப்பா என்பது இனி வரும் காலங்களில் தெரிய வரும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.